ரிலீஸுக்கு 13 நாள் முன்னாடியே கோட்டு திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமாக 3 நாடுகளில் ப்ரீசேல் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து யூஎஸ்ஏ, நார்வே, அப்புறம் யூகே. இந்த 3 நாடுகளில் இதுவரையும் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு, அது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி ஒரு 2 திரைப்படங்கள் வந்திருக்கு. ஒன்று வந்து கொட்டுக்காளி, இன்னொன்று வந்து வாழை. இந்த 2 படங்களுக்குமே பயங்கரமாக இருக்குது ரிவ்யூ. ஸோ இப்போதைக்கு டே 1 எந்த அளவுக்கு வசூல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தங்கலான், டிமாண்டி காலனி 2, ஸ்திரீ 2 இது எல்லாத்தோட கலெக்ஷனுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் சில படங்களோட வசூல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, 2.0 தான். 2.0ல் அந்த மொபைல் எல்லாம் சேர்ந்து ஒரு ஈகிள் மாதிரி அப்படியே ஒன்று பறக்கும். ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அந்த ஃப்ரேமு. ஸோ அதனால தான் அதை வச்சுருந்தேன். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் சிவனருள், அப்புறம் மகேஷ் அப்படிங்கிறவர், ராஜா டெய்லர், அப்புறம் சாய்குமார், BLFF அப்படி அவர் பேர் தெரில. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் கோட்டு படத்தோட வசூலை சொல்ல போகிறதாகவும் அதுக்கான தம்ப்நெயிலை தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் அதுக்காக டேட்டாவெலாம் எடுத்து ஷூட் பண்ணலாம் செஞ்சுட்டேன். எடிட்டிங்கில் அதை போடாமல் விட்டுட்டேன். ஸோ அது ஒரு சில பேர் வந்து என்னடா இப்படி ஃபேக்கான டைட்டிலும் ஃபேக்கான தம்ப்நெயிலும் போடுற, இப்போவே இப்படி பண்ணுற, ஃபேக்காக பண்ணுற அப்படின்லாம் நிறைய பேர் திட்டினாங்க. ஆக்சுவலாக அது ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக சொல்லிடலாம். கேல் மெயின் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் 1 கோடியே 13 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 30 லட்சம். ஸோ டோட்டலாக 22 கோடியே 85 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 31 கோடியே 13 லட்சம். வேதா அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் டே 8 இந்தியாவில் 66 லட்சம், வேர்ல்டு வைடு 87 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 20 கோடியே 96 லட்சமும், வேர்ல்டு வைடு 25 கோடியே 62 லட்சம். அப்புறம் ஸ்திரீ 2 இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 20 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 26 கோடியே 65 லட்சம். இந்தியா முழுக்க 338 கோடியே 90 லட்சம், வேர்ல்டு வைடு 413 கோடியே 1 லட்சம். ஸோ இந்த படம் நிறைய பேர் ஆக்சுவலாக பார்த்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்திரீ 1 சூப்பர் ஹிட்டு, ஸ்திரீ 2 ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இதோட பார்ட் 3 வந்ததுன்னா 1000 கோடி கூட அடிச்சிரும்னு நினைக்கிறேன். 1000 கோடி 1500 கோடி கூட அடிச்சிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் கமிட்டி குர்ரோலோ அப்படிங்கிற படம் டே 14 ஆந்திரா தெலுங்கானாவில் 23 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 87 லட்சம். 14 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு வெற்றி திரைப்படமாகவே அமைஞ்சிருக்கு. அப்புறம் தெலுங்குல ஆய் அப்படிங்கிற படம் டே 8 ஆந்திரா தெலுங்கானாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 64 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடியே 90 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 86 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. ஸோ டபுள் ஐ ஸ்மார்ட் அப்படிங்கிற படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலாக 19 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிஸ்டர் பச்சன் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 34 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ டோட்டலாக 8 நாளில் 14 கோடியே 39 லட்சம். அதுக்கடுத்ததாக கிருஷ்ண பிரணய சகி அப்படிங்கிற கன்னட திரைப்படம் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் கர்நாடகாவில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 52 லட்சம். ஸோ டோட்டலாக கர்நாடகாவில் 9 கோடியே 91 லட்சமும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பீமா அப்படிங்கிற கன்னட திரைப்படம் டே 14 கர்நாடகாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாக 22 கோடியே 92 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 25 கோடியே 8 லட்சம். ஸோ கன்னட திரைப்படங்கள் இந்த 2 திரைப்படமுமே ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. மலையாளத்தை பொறுத்தவரையுமே நுணாக்குழி அப்புறம் வந்து வாழை இந்த 2 படமுமே பெரிய வசூல் எடுத்திருக்கு. நுணாக்குழி டே 8 கேரளாவில் 36 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 8 கோடியே 91 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 15 லட்சம். ஸோ இந்த படம் ஆல்ரெடி பெரிய ஹிட்டு. ஸோ என்னதான் அது ஒரு சின்ன பட்ஜெட் இருந்தாலுமே எவ்வளோ காசு போட்டாங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கிட்ட ரிட்டர்ன் வந்திருக்கு. வாழை இந்த படம் கூட பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ 65 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 89 லட்சம். டோட்டலாக 11 கோடியே 10 லட்சம் கேரளாலையும், 18 கோடியே 55 லட்சம் வேர்ல்டு வைடு. அந்தகன் திரைப்படத்தோட 14வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக 5 கோடியே 51 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 30 லட்சம்.
ரகு தாத்தா 8வது நாள் வசூல் 2 லட்சம், தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 3 லட்சம். ஸோ டோட்டலாக 94 லட்சம். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைமில் ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு இது பிஸ்னஸ் வேல்யூ இருக்குது. ஏன்னா தெலுங்குலலாம் இவங்க நடித்த படங்கள்லாம் பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு, பெரிய லெவலில் விருது வாங்கியிருக்கு, பெரிய லெவலில் கலெக்ஷன்லாம் எடுத்திருக்கு. ஆனால் இந்த ரகு தாத்தா திரைப்படம் வந்து அல்ட்ரா டிசாஸ்டராக தான் மாறி இருக்குது. அதுக்கடுத்ததாக டிமாண்டி காலனி 2 இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,07,00,000, வேர்ல்டு வைடு 1,25,00,000. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 21,52,00,000, வேர்ல்டு வைடு 27,91,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்றைக்கி இந்த படம் வந்து தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு டிமாண்டி காலனி 2. ஸோ தெலுங்குலேயுமே ஒரு நல்ல வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி ஆக்சுவலாக இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி இன்றைக்கி இப்போ நான் சொல்கிற இந்த கலெக்ஷனோட டே 8ஓட பிரேக் ஈவன் பண்ணி இந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. இனிமேல் இந்த படம் எத்தனை நாள் ஓடுதோ, எவ்வளோ கலெக்ஷன் எடுக்குதோ அது எல்லாமே ப்ராஃபிட் தான். டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டில் இருந்து, தேட்டர் ஷேரில் இருந்து எல்லாமே போகும். அதுக்கடுத்ததான் தங்கலான் படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,15,00,000, கர்நாடகாவில் 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், கேரளாவில் 13 லட்சம், பாண்டிச்சேரியில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 2,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 32,83,00,000, கர்நாடகாவில் 4,02,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 7,89,00,000, கேரளாவில் 3,05,00,000, பாண்டிச்சேரியில் 72 லட்சம், 16,88,00,000, ஓவர்சீஸில் வேர்ல்டு வைடு 65,39,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் ஆக்சுவலாக இந்த படம் தமிழ்நாட்டிலே பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இந்த படம் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 80-85 கோடி வந்து வசூல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரில, அது நீங்களே கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து தான் கோட்டு படத்தோட ப்ரீ சேல். ஸோ இது வரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் USA, UK, நார்வே இந்த 3 இடங்களில் எப்படி வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். யூஎஸ்ஏவை பொறுத்த வரையும் $116K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஊர் காசுக்கு 98 லட்சம். டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 3,950 டிக்கெட் வந்து விற்றுருக்கு. அப்புறம் யூகேவை பொறுத்தவரையும் 85K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 94 லட்சம். இது வந்து 10,850 டிக்கெட் வந்து சேல் ஆகிருக்கு. நார்வே பொறுத்தவரையும் நார்வே கரன்சியில் 301K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 22 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு வருது. ஸோ 1,340 டிக்கெட் அங்கே விற்றுருக்கு. ஸோ டோட்டலாக $255K இந்த 3 இடத்துலையும் இது வரையும் ப்ரீசேலில் கலெக்ட் ஆனது $டாலரில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஊர் காசுக்கு 2,14,00,000. டோட்டலாக 16,140 டிக்கெட்ஸ் சோல்ட் ஆயிருக்கு. ஸோ கோட்டு பொறுத்த வரையும் இப்போ ஓவர்சீஸில் இந்த அட்வான்ஸ் ப்ரீசேலில் ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. இனிமேல் வரப்போகிற நாட்களில் எவ்வளோ புக் ஆகுது, எவ்வளோ கலெக்ஷன் வருது, எந்தெந்த நாடுகளில் வந்து அந்த அட்வான்ஸ் புக்கிங்லாம் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த கோட்டு படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் ரீசெண்டாக விஜய் அவர்களோட அந்த தமிழக வெற்றி கழகம் அந்த கொடியை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கொடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததான் கொட்டுக்காளி, வாழை இந்த 2 படமுமே எப்படி புக்கிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வாழை, கொட்டுக்காளி 2த்துக்குமே வேறு வேறு தரப்புல இருந்து பயங்கரமான பாராட்டுகள். இருக்கிற பெரிய பெரிய இயக்குனர்கள் எல்லாமே வாழை, அதுவும் முக்கியமாக அந்த கிளைமாக்ஸை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சோகமாக வந்திருந்தாங்க. அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது அது ஏதோ பெருசாக ஒரு விஷயம் இருக்குது கிளைமேக்ஸில் அப்படிங்கிறது. அப்புறம் கொட்டுக்காளி பயங்கரமான ஒரு ஆர்ட் ஃபில்மு. இப்படி ஒரு படம், அதுவும் மியூசிக் டைரக்டரே இல்லாமல், பிஜிஎம்மே இல்லாமல், லைவ் சவுண்ட்ஸ் தான் எல்லாமே. இப்போ நம்ம ரோட்டில் இறங்கி போனால் ஒரு சவுண்ட் எப்படி இருக்கும்? ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கும், புழுதி பறக்கும், சைடில் ஒரு நாய் கத்தும், பூனை கத்தும். இந்த மாதிரி லைவ் சவுண்ட்ஸை வச்சு தான் அவங்க படமே எடுத்திருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து விஷுவலாகவே எல்லாத்தையுமே நம்மளுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. வாழை அப்படி கிடையாது. நீங்கள் எமோஷ்னல் அது இதுக்கெலாம் அந்த பிஜிஎம்லாம் போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ 2மே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமான திரைப்படங்கள் தான். அதில் கொட்டுக்காளி ரொம்ப ஒரு ஆர்ட் ஃபில்ம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100% ஆர்ட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். இப்போது இந்த 2 படங்களுமே எப்படி புக்கிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டுக்காளி வந்து வாழையோட ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஸ்லாம் ஷோஸ்லாம் கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. நான் பார்த்த வரையும் இன்றைக்கி வந்து புக்கிங்கில் ஒரு 24-25 லட்சம் வரையும் நான் பார்த்த வரையும் இருந்தது கொட்டுக்காளிக்கு. வாழைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 லட்சத்துக்கு மேலே இருந்தது. ஸோ வாழை தான் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அதுக்கு தான் வந்து நிறையா தேட்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க.
இதை தாண்டி கொட்டுக்காளியுமே பயங்கரமான ஒரு பாராட்டுகளை வந்து பெற்றுட்டு தான் இருக்குது. ஸோ 2 படங்களும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு வீடியோவில் இந்த 2 திரைப்படங்களோட முதல் நாள் வசூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.